திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த ஜவ்வாது மலைப்பகுதியில் கனமழை பெய்ததால் செங்கம் செய்யாற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனை அறியாமல் குளையூர் பகுதியைச் சேர்ந்த தேவராஜ் என்பவரின் மகன் முருகன் தனது 10 மாடுகளை செய்யாற்றின் ஓரம் உள்ள விவசாய நிலத்தில் இரவு கட்டி வைத்துள்ளார். இந்நிலையில் கரை உரண்டு ஓடிய வெள்ள நீரில் சிக்கி 7 மாடுகள் இறந்தன. 3 மாடுகள் வெள்ளப்பெருக்கில் அடித்துச் செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. வெள்ளப்பெருக்கில் சிக்கி உயிரிழந்த மாடுகளுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக குரங்கணி அருவி நீரோடையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தடுப்புகளை தாண்டி காட்டாற்று வெள்ளம் ஆர்ப்பரித்துச் செல்வதால் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் அருவி நீரோடை பகுதிக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கால் 10வது நாளாக சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அருவிக்கு செல்லவும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நீரின் அளவு குறைந்து சீராகும் வரை இந்த தடை தொடரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.